இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பாப்பா வந்து டான்ஸ் ஆடுற கிளம்பியாச்சு. புடவை கட்டி விட்டுருக்கேன் பாருங்க. நான் தான் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க. எங்கள் அப்பா கொண்டு போய் பெருமாநல்லூர் பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு வருவாங்க. பாருங்க கிளம்பியாச்சு. இடுப்பில் கை வச்சா வேற கூச்சா. ஏன் வண்டி ஓட்டும் போது அப்படி வச்சுறாத. இவர் பாருங்க பாலை குடிக்காம புட்டியிலன்னு கேட்டுட்டு லப்பரை போட்டு மின்னுட்டு இருக்கிறாரு. அப்படி சாச்சு குடிமா நீ. அம்மா கை எப்படி இருக்குது தங்க? நல்லா இருக்குதா? அம்மா கையில் எப்படி இருக்குது? உனக்கு வைக்கலாமா மருதாணி? ஸ்கூல் போயிட்டு ஆடிட்டு வந்தாச்சா? சூப்பர். இன்னும் எப்போ ரிசல்ட் சொல்லுவாங்க? நல்லா ஆடினீங்களா என்னன்னு? 2 நாள் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, சாமி முடிச்சு எல்லாரும் சாப்பிட்ற உட்காந்தாச்சு. சாப்பிட்டு இருக்கிறோம். சாம்பார் எல்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் குட் மார்னிங். பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கே வீடியோ போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. எதுக்குன்னா எங்கள் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு வேறு ஸ்கூலுக்கு வந்து டான்ஸ் ஆட போகிறா. கலை திருவிழா இங்கே குணத்தூர் ஸ்கூல்லேயே வந்து 3 டைம் ஆடிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து ஊத்துக்குளி ஸ்கூலில் போய் ஆடினாங்க. இப்போ வந்து ஜெய்வாபாய் ஸ்கூல் திருப்பூரில் போய் ஆட போகிறாங்க. அவளுக்கு வந்து சாரியெல்லாம் கட்டி விடணுங்கிறக்காக நேற்றே பாப்பா கூப்பிட்டுருந்தா. அதனால் நைட்டு வந்தாச்சு. பாருங்க எங்கள் அப்பா டியூட்டிக்கு போயிட்டு வந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறாரு. வருங்க இங்கே பாருங்கப்பா. ஹாய். எத்தனை மணிக்கு வந்தீங்க? 6:30. பாருங்க காலையில் டீ குடிச்சாதான் இங்கே நாளே ஓடும். அங்கே நம்ம வீட்டில் இருந்தோம்னா வந்து டீ நினப்பு இருக்காது, எப்போயாதான் குடிப்போம். மாமா இப்போ டீ குடிச்சு பழகிட்டாரு. எங்கள் வீட்டில் வந்து டெய்லி காலையில் வந்து டீ குடிச்சா தான் அந்த நாளை நகரும். பார்த்துக்குங்க யாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லுங்கள். டீ குடிச்சா தான் அப்படியே வந்து பரபரப்பாக சுறுசுறுப்பாக வேலை செய்யலான்ட்டு. நீங்கள் வந்து லிஸ்ட்லேயே இல்லை. ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் டீ ஒரு 10 டீயாவது குடிச்சிட்றீங்க. ஆமாம், இப்போ எதுவும் ஃப்ளாஸ்கில் டீ கொண்டு போகிறதில்ல. பனி இறங்குறங்காட்டி பாருங்க இப்போ ஃப்ளாஸ்க் இல்லைன்னா இப்போ விடியக்குள்ள எல்லா டீயும் குடிச்சிடுவேன். அந்த பனி இறங்கினால டீ கிளாஸில் ஆறி போகுது. காலைல குடிக்க முடியாது. இல்லை உங்களுக்கு டீ கொடுத்துட்றக்காக வந்து ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க, அப்பா போய் விடி கண் முழிச்சிட்டு இருக்கிறாரு, டீ எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஹெல்தி இல்லை, அதுக்காக வந்து ஹெல்த் மிக்ஸ் ஏதாவது இல்லை கூழ் மாதிரி ஏதாவது கொடுத்து விடுங்க சத்தானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி சரி சரி. குடிக்கணும்ல நீங்கள்? கூழ் குடிப்பேன். அவளுக்கு வேலை சரியாக போகுது, அங்கே இங்கே ஓடுறது. எங்கள் அப்பாவும் சொல்கிறாரு பாருங்க. எனக்கு சோறு செஞ்சு கொடுக்குறதுக்கு அங்கே போய் உன் வீட்டில் இன்னும் தூக்கிட்டு வந்தேன். அவர் என்ன திட்டா இது கூட ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட முடியாதாங்கிறான். நைட்டிக்கு நேற்று அம்மா தம்பி நைட்டி ஆர்டர் எடுத்துருந்தோம் இல்லைங்களா, தம்பி பார்த்துக்கிறக்கோசரம் அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அதுக்கு சொல்கிறாரு பாருங்க. மயில் குட்டிங்க எங்கே பாருங்க. குட் மார்னிங் சொல்ல மாட்டீங்களா? அழகி சூப்பர். பாருங்க பால் புட்டி எடுத்துட்டு இது ஆடிட்டு இருக்கிறான். பால் ஊற்றி தரேன் அப்படின்னு சொன்னோடனே புட்டின்ட்டு கொண்டாந்து காட்டுறான் பாருங்க. ஆதிக்குட்டிக்கு வந்து டம்ளர்லையும் குடிச்சு பழகியாச்சு, புட்டிலையும் கொடுத்துட்டு இருக்கிறோம் பாருங்க. எல்லாத்தையும் குடிச்சிட்டு. இப்போ பால் குடிக்கணுங்கிறக்கோசரமே அதை அதில் ஊற்றி கொடுத்துருக்குறோம் பாருங்க. குடிசாமி குடிங்க. சாய்க்கணும். சாச்சு குடி. சரி வாங்க போய் எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா? அம்மா டீ ஊற்றிட்டு வரேன். பார்த்தீங்களா எல்லாம் காப்படி டம்ளர். எனக்கு இந்த டம்ளர் பாருங்க, நானே இதில் டீ குடிக்க போகிறேன். ஒரு டம்ளர் டீ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட் சாப்பிடுவோம். பிஸ்கட் வாங்கணுமா? சரிப்பா எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டீ குடிக்க போகிறேன். கை காட்டு எப்படி சேர்ந்துருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 கையிலையும் வச்சோம் எப்படி சேர்ந்துருக்கு பாருங்க. அம்மா உங்க கை காட்டுமா பாருங்க. எங்கள் அம்மா கை எங்கள் பாப்பாங்களுக்கெல்லாம் வச்சு விட்டுட்டு எங்கள் அம்மா வச்சாங்க. விடிய இதை கையில் கலையாமல் பார்த்துக்கிறதுக்கே தூக்கம் கெடுதுங்க. எல்லாம் ஆகக்கூடாது. இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்ய போகிறோமா? சாப்பாடு என்ன பண்ணுறது இல்லை. கோயில போய் ஐயரை கேட்குறீங்களா? மணி அடிச்சு என்ன சாப்பாடு செய்யலாம் கேட்டு வரணும். இல்லை இன்னைக்கு பௌர்ணமி இல்லப்பா. அம்மா வந்து வீட்டில் சாமி கும்பிடுவாங்கல்ல. இன்னைக்கு வந்து பௌர்ணமிங்களா. அம்மா வந்து நைட்டு வீட்டில் வந்து குலதெய்வ சாமி சட்டிட்டு போட்டு சாரியா சுடுதுமா. குலதெய்வ சாமிக்கு வந்து படையல் போட்டு சாப்பாடு செஞ்சு படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க. அதனால வந்து நைட்டு சாம்பார் வச்சுக்கலாம். அதனால இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இந்த சமையல் வேலையில குழம்பு என்ன வைக்கிறது டெய்லி அப்படிங்கிறதுலையே ஆமாம் யோசிச்சு டைம் போயிடுது பாருங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்படி வச்சுருக்கிறேன்ட்டு நான் ஒரு மாதிரி டிசைன் வைக்கலான்ட்டு போய் அது ஒரு மாதிரி வந்துருச்சு. பரவாயில்லன்னு விட்டாச்சு. விடிய வச்சு இந்த தடவை என்னமோ ஆனால் கம்மியாக தான் செவந்த மாதிரி இருக்குதுங்க. நைட்டு ஃபுல்லாக மருதாணி கையிலே தான் இருந்துச்சு. கொஞ்சம் சிவப்பு கம்மியாக தான் இருக்கு பாருங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
எங்கள் பாப்பா வந்து டான்ஸ் ஆடுற கிளம்பியாச்சு. புடவை கட்டி விட்டுருக்கேன் பாருங்க. நான் தான் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். 3/4 கால் கட்டணும், கட்டி விட்டுருக்குறேன் பாருங்க. கட்டுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். புடவும் இல்லை, இன்னும் அரைவாசி கட்டணும்னா பாதி புடவே உள்ள போயிருதுங்க. ஓ ஓ என்னம்மா செல்லக்கட்டி, நீங்களும் டான்ஸ் ஆடுறீங்களாடி பட்டு? அக்கா கூட போய் டான்ஸ் ஆடுறீங்களா? சின்ன தம்பியும் கூட்டிகிட்டு போயிடுறியா? அதான் நான் பார்த்தேன். சரி டைம் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் புடவை கட்டுறதுக்கு. இப்போ பவுர் அடிச்சு பொட்டு வச்சு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அம்மா வந்து டைம் ஆயிடுச்சுன்னு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. பாபா பாபா இவர் இருக்கிறார் பாருங்க, பாபா பாபான்றதுக்கு. பாப்பாவுக்கு வந்து சேமியா கலர்னாங்க. சரி மத்தியானத்துக்கு டிஃபன் பாக்ஸ் கொண்டு போறதுக்கு பாப்பா கேட்டா. கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு அம்மா செஞ்சுருக்காங்க. நைட் செஞ்சு அரிசியும் பருப்பு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க பாருங்க. எங்கள் அச்சுக்குட்டி வந்து காலையில் குடிச்சிட்டு போகிறதுக்கு கூழ் காய்ச்சினாங்க. தண்ணியாட்டு இருந்துச்சு, எங்கள் வேறு காய்ச்சங்காட்டின்னு கெட்டி ஆயிடுச்சு. இனிமேல் தான் எங்களுக்கு ஏதாவது சாப்பாடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் ஃபினிஷிங் முடிஞ்சாச்சு. ஜுவல்ஸ் போட்டாச்சு, தலை சீவியாச்சு. திரும்புங்க பாருங்க எங்கள் தங்கக்குட்டி எப்படி இருக்கிறாங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சொல்லுங்கள் தங்கக்குட்டி வந்து நல்லபடியாக டான்ஸ் ஆடிட்டு வரணும். ஆல் தி பெஸ்ட் தங்கா. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே எங்கள் பாப்பாங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். இங்கே பாருங்க இவர் அதுக்குள்ளே இடையில வந்துட்டு ஆமாம் என்னையும் காட்டுங்க அப்படிங்கிறாங்க. பால் புட்டியில் பாருங்க செல்லக்குட்டிங்க. எங்கள் அப்பா கொண்டு போய் பெருமாநல்லூர் பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு வருவாங்க பாருங்க. கிளம்பியாச்சு. இடுப்பில் கை வச்சா வேற கூச்ச. ஏன் வண்டி ஓட்டும் போது அப்படி வச்சிடாத. பாய். இது அக்கா வேற ஸ்கூலுக்கு போய் டான்ஸ் ஆடிட்டு வருவா, மத்தியானம் வந்துடுவா. பாப்பாவை தாட்டி விட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வேலையாக வந்து நம்ம துணியை வந்து மிஷினில் போட்டாச்சு. இன்னொரு மிஷின் இங்கே இருக்குது பாருங்க, இதையும் போடணும். அடுத்து பார்த்திங்கன்னா சாப்பாடு என்ன செய்யலான்னு யோசனை பண்ணி கடைசியாக ஒரு முடிவாக வந்து பார்த்திங்கன்னா சுக்குட்டிக்காய் குழம்பு மெத்தடில் வந்துட்டு கத்திரிக்காய் குழம்பு வச்சாச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இனிமேல் தான் நானும் அம்மாவும் சாப்பிட்ணும். அங்கே பாருங்க ஆதிக்குட்டி தூங்கியாச்சு. ஆதிக்குட்டிக்கு அம்மா சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. நேரத்துலேயே எழுந்திரிச்சங்காட்டி சார் தூங்கிட்டார் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நானும் எங்கள் அம்மாவும் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். சரி சின்ன கிளிப் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா செல்லு வேறு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுங்க. என்னோடய சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்குது அங்கே. அது போட்டால் டக்குன்னு ஏறி இருக்கும். எங்கள் அப்பாவோட சார்ஜரில் போட்டாங்காட்டின்னு சார்ஜர் ஏறக்கே ரொம்ப லேட் ஆச்சு. சரி பசிக்குதேன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டோம் பாருங்க. நான் அடுத்த வேலை வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிங்க் வழியாக பாத்திரம் இருக்குது. இதை வந்து கழுவி முடிக்கிறதுக்கும் ஒரு மிஷின் ஓடி நிற்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதை கழுவி முடிச்சுட்டு போயிட்டு நம்ம துணி அலாசுற வேலையை பார்க்க வேண்டியதாங்க. தம்பி குட்டி எந்திரிக்கிறதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும், இல்லாட்டி அவனும் வந்து தண்ணியில் வேற ஆடுவான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரத்தை கழுவிட்டு அடுப்பையும் அடுப்புத்தி க்ளீன் பண்ணி விட்டாச்சு. பாருங்க ஆதிரன் குட்டி வந்து தூங்கி எந்திரிச்சாச்சு. தொட்டலில் விளையாட்ட பாருங்க எப்படின்னு. தொட்டல் கொஞ்சம் கீழே இருக்குது சாமி, காலு வருஷம் பார்த்து. பட்டு உளுந்துராதடா அம்மா. என்ன பண்ற? துண்டை கட்டி விட்டா வலிக்குன்னு பார்த்தா இப்ப இப்படி உழுகிற மாதிரி போற. எந்திரி சாமி வேண்டாம், எங்காவது உளுந்துருவியாட்டிருக்குது. நீ அழகி பேசினோம்னா ஒரு துளி கண்டுக்கிறது இல்லை. போப்பா, பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. தாத்தாவும் பேரனும் ஒட்டுக்கா தூங்கி ஒட்டுக்கா எந்திரிச்சாச்சு. அம்மா கை எப்படி இருக்குது தங்க? நல்லா இருக்குதா? அம்மா கையில் எப்படி இருக்குது? உனக்கு வைக்கலாமா மருதாணி? சின்ன கையில் வச்சு விட்டாம்மா மருதாணி. மருதாணி வச்சுக்கலாமா தங்கம்? வேண்டாம்மா. ஏன் வேண்டாம்மா? ஏன் வேண்டாம்? சரி இங்கே வேறு அம்மா கையில் நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லு. நல்லா இருக்குதா இல்லையா அம்மாக்கு? இப்போ நான் ஃபோன் வீடியோ எடுக்காமல் கேட்டதுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ கேட்டோன்னே ஓட்டுறது பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 மிஷின் துணியை துவைச்சி அலாசி காய போட்டாச்சு. மிஷின் தான் துவைச்சிது, அலாசிட்டு காய போட்டாச்சுங்க. பாருங்க வெளியே ஒரு தூக்கில் காஞ்சிட்டு இருக்குது. நம்ம துணி துவைக்கிறப்ப மட்டும் அப்போதான் அலாசிட்டு போது பார்த்திங்கன்னா மோடம் போட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ ஏதோ பரவாயில்ல, வெயில் வந்துடுச்சு. இவர் பாருங்க பாலை குடிக்காமல் புட்டியிலன்னு கேட்டுட்டு லப்பரை போட்டு மென்னுட்டு இருக்கிறாரு. அப்போ சாச்சு குடிமா. நீங்கள் ஸ்கூல் போயிட்டு ஆடிட்டு வந்தாச்சா? சூப்பர். இன்னும் எப்போ ரிசல்ட் சொல்லுவாங்க? நல்லா ஆடினீங்களா என்னன்னு? 2 நாள்ல சொல்லுவாங்க. இதில் ஆடி செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஸ்டேட் லெவல். சூப்பர், வாழ்த்துக்கள், வெரி குட். கண்டிப்பாக செலக்ட் ஆயிடுவீங்க. செலக்ட் ஆனாலும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே. நானும் ஆதிக்குட்டின்னு அம்மா வீட்டில் தான் இருக்கோம். மாமா வந்து இப்போ வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து பௌர்ணமிக்கு சாமி கும்பிட்றோம் குலதெய்வத்துக்கு. எப்போவுமே அம்மா மாதம் வந்து வீட்டில் சாப்பாடு செஞ்சு சாமிக்கு படைச்சி சாமி கும்பிடுவாங்க.
நம்ம குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா கரூரில் இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்குது. மாதம் மாதம் போக முடியாதனால வந்து வீட்லேயே இந்த மாதிரி பௌர்ணமிக்கு செஞ்சு சாப்பாடு செஞ்சு கும்பிட்டுருக்காங்க. குலதெய்வ கோயிலுக்கு வந்து அமாவாசைக்கு போகிறத விட வந்து பௌர்ணமிக்கு போகிறது ரொம்ப நல்லதுங்களாமா. அவ்வளோ தூரத்தில் போக முடியாதனால வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு சாமி கும்பிட்டுருக்காங்க. யாரெல்லாம் உங்கள் வீட்டில் அப்படி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து சாப்பாடு நான் தாங்க செஞ்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போன மாதமும் இதே மாதிரி நான் தான் சாப்பாடு செஞ்சேன். அதில் வந்து அம்மா பொங்கல் செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு எல்லாமே நான் தான் செஞ்சுருக்கேன். சாமி செய்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் சக்கரை பொங்கல் வந்து லைஃப்லேயே முதல் டைம் செஞ்சுருக்கேங்க சாமிக்காக. இது நாள் வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை. எங்கள் அம்மாட்டையும் கேட்பேன், அம்மா சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறது, வீடியோலாம் பார்த்துருக்கேன் யூடியூப்லேயும். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு குடுப்பினை சாமிக்கு படைக்கிறதுக்கு செஞ்சுருக்கேன் பாருங்கள். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம சாமி கும்பிட்டோம். என்னெல்லாம் நான் சமைச்சிருக்கேன்னு வாங்க பார்க்க. சாமிக்கெலாம் பூ வச்சு தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு பாருங்கள். நான் வந்து சாப்பாடு, முருங்கைக்காய் சாம்பார், பாருங்கள் சக்கரை பொங்கல், கேரட் பீன்ஸ் பொரியல், அப்பளம். போன தடவை பொரியல் மட்டும் மிஸ் ஆயிடுச்சுங்க, இந்த தடவை அதையும் செஞ்சுட்டோம். இவர் பாருங்க தேங்காய் வாயில் அடக்கிட்டு இருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இது கேட்பீங்க, இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பசாமி. எங்கள் அண்ணா வந்து வருஷம் மாலை போடுவாங்க. மாலை போட்டு மலைக்கு போனப்போ ஃபஸ்ட்டு வருஷம் எடுத்துகிட்டு வந்த கருப்பர் இவர். ஆமாம், எப்போவுமே இங்கே வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம் பாருங்கள். மாமா வந்தாச்சு. இதுன்னு இவ்வளோ பிளாக்காக தெரியுது, அதனால தான் அப்படி தெரியுதுங்கிறீங்களா? ஆமாம், காலையில் விளாக் எடுத்துட்டு இப்போ சாமி போகிறது மட்டும் ஒரு நிமிஷம் எடுத்தங்க. மாப்பிள்ளை ஊட்டி விடுறாரு பாருங்க. பொங்கல் எப்படி இருக்குது மாமா? நான் தான் செஞ்சேன். பரவாயில்ல. ஆமா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, டெவலப்பர். குளிக்க வச்சாச்சு, தலை குளிக்க வைக்கல. அவரு ஆடி ஆடி அப்படி ஆடி இருக்குது, அப்படி டயர்ட் ஆயிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, சாமி முடிச்சு எல்லாரும் சாப்பிட்ற உட்காந்தாச்சு, சாப்பிட்டு இருக்கிறோம். சாம்பார் எல்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்க. சாம்பார் 2 அப்பளத்தை எதுக்குங்க விசிறியாட்டுற மாதிரி ஆட்டி காமிச்சிட்டு இருக்கிறீங்க? ஆமா, சமத்துக்குட்டி இன்னமா அப்பளத்தை பொடிச்சு போட்டு கம்முன்னு வந்துட்டீங்க இந்த லேப்பட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து என்னால் முடிஞ்ச வந்து விலாக் எடுத்துருக்கிறேன். பாப்பா போனவர் ரிட்டனே வந்துட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.